சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது அலட்சியமாக கடந்து போகாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி தெளிவாக சிந்திச்சு சரியான முடிவெடுக்கிற குணம் இந்த கன்னிராசிக்காரங்களோட மிகவும் ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்களுடைய காரியங்களை செய்கிறீங்க. வெளியில் பார்க்க அமைதியாக தெரிவிங்க, அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் மனசுக்குள்ள 1000 விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. கஷ்டம் வந்தால் உடனே உடைஞ்சு போகிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு திரும்பவும் அந்த கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படிங்கிற செயலில் ஈடுபடுறீங்க. அடுத்த கட்டத்துக்கு உங்களோட வலிமையால் முன்னோக்கி போகிறீங்க. அதனால தான் இந்த கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான பயணம் மாதிரி அமையுது. மேடு பள்ளம் ஏற்றம் இறக்கம் இது எல்லாமே நிறைஞ்சது. அது எல்லாமே ஒரே மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்குது. ஆரம்பத்தில் எத்தனை தடை வந்தாலும் காலம் செல்ல செல்ல தன்னோட திறமையால், தன்னோட பொறுமையால், தன்னோட புத்திசாலித்தனத்தால் தடைகளை தாண்டி உயரத்தை அடையக்கூடிய அம்சம் கொண்டவங்களா கன்னிராசிக்காரங்க சிறந்து விளங்குறீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களோட குணம் எப்படி இருக்கும், உங்களோட வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு என்ன, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த பதிவில் இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கன்னிராசிக்கு உங்கள் ராசி அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் வந்து அறிவு கிரகம். அதனால் அறிவு புத்திசாலி இந்த கன்னிராசி அப்படின்னு கூட சொல்லலாம். 12 ராசிகள்லையுமே ஒரு தனித்துவமான தன்மை கொண்டது கன்னிராசி. வெளியில் பார்க்குறப்போ அமைதியாக இருப்பீங்க, எல்லோருக்குமே உங்களை பிடிக்கும், ஆனால் மனசுக்குள்ளே பலவித குழப்பம் இருக்கும். நீங்கள் வெளியில் ஒரு மாதிரி நடந்துப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 போராட்டம் இருக்கும். அதை கடந்து வர்றது ரொம்ப பெரிய விஷயம். பெரும்பாலும் இந்த கன்னிராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கஷ்டத்தை வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நல்லா தைரியசாலி போல் பேசி அந்த கஷ்டத்துலேருந்து கூட மீண்டு அவங்கள வர வைப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது யோசிக்க மறந்துடுறீங்க. பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி குழப்பிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் தெளிவாக சிந்திச்சு முடிவு பண்ணால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம் சித்திரை 2, 3, 1 இந்த 2ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. ஆடி போய் ஆவணி வந்து 1000 நன்மை தேடி வரும் அப்படிங்கிறது பழமொழி. ஆவணியில் அவ்வளோ நன்மையும் மங்கள நாட்களும் அமைஞ்சிருக்கு. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனியே சொல்லியிருக்கிறாரு. தமிழ் மாதத்தில் 5ஆவது மாதமாக இந்த ஆவணி வருது. கேரளாவில் பாருங்க, இதுதான் முதல் மாதமாக கொண்டாடப்படுது. இப்படி இருக்கக்கூடிய மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக சூழல் என்ன மாதிரி அமைப்பு தருது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு விஷயம். ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, நிறைய துன்பம் துரத்திருக்கும். ஏன் நமக்கு மட்டும் இப்படி வருது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு இல்லையா? அந்த கவலைக்கான தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் புதன் பகவான் அதிபதியாக கொண்டதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது. அப்படி பெருமாள் வழிபாடு செய்யும்போது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை உச்சரித்து வழிபடுறது சிறப்பு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எப்படியும் வந்து ஒரு பெருமாள் ஆலயம் இருக்கும். இந்த பெருமாள் வழிபாடு எப்படி செய்கிறீங்க அப்படின்னா, புதன்கிழமை நாளில் பெருமாள் ஆலயம் போய் உங்கள் கையால் துளசி மாலை கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிடுவாங்க. அப்படி வழிபாடு செய்யும்போது ஓம் நமோ நாராயண மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுங்க. நன்மை, அது அற்புதமான மாற்றம், இது எல்லாமே வரும். இப்போ கூட உங்கள் மனசில் ஒரு ஆழ்ந்த ஒரு தியானத்தில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் சுய ஜாதக கணிப்பாலையுமே இன்னும் சில உயர்வுகளை பெறலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் மூலியமாகவே அவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் மாற்றத்தையும் நன்மையும் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பு தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நாளாக திருமண தடை இருக்குது, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக ஜாதக அடிப்படையிலான பலனை தெரிஞ்சுக்கிட்டால் நன்மையை பெறலாம். இது ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க.
கன்னிராசிக்காரங்க எப்பவுமே தன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டுமே குறிக்கோள் அப்படிங்கிறத செயல்படுத்தக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் சீராக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்றம் இருக்கும், மேடு பள்ளம் அப்படின்னு கவலைகளையும் நிறைய துன்பத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் அது அற்புதமான ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் மூலம் சில தொழில் முறை வளர்ச்சி ஏற்படும். தொழில் தொடர்பாக நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் அதன் இறுதியில் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறலாம். உடல்நலம் தொடர்பாக கடினமான சூழலையும் கொஞ்சம் மருத்துவ செலவுமே சந்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் வரவு செலவை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்தினா நல்லது. பண பரிவர்த்தனை முதலீடு தொடர்பான விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்தி முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கறது நல்லது. உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை இந்த ஒரு காலகட்டத்தில் மேம்படுத்துவதற்கு என்ன விஷயம் மேற்கொள்ளணுமோ அதை மேற்கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட திறன்களை மேம்படுத்துவதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதத்தோட கிரக நிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் குருவோடு கூடி சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு திருப்தி வரக்கூடிய சூழல் உண்டாகுது. புகழ் பெற்றவங்களோட பட்டியலில் நீங்கள் இடம்பெறும் விதத்தில் நல்ல நல்ல சாதனைகளை கூட புரிவீங்க. நீங்கள் இருக்கிற துறைகளில் சிறந்து விளங்க முடியும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் கைகூடி வரும். அந்த சந்தர்ப்பத்தை கை நழுவ விடாமல் பார்த்துக்கோங்க. தொழில் உத்தியோகம் இது ரெண்டுலேயுமே சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். வெளிநாட்டு பயணம் மூலம் கூட உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகுதுங்க. குடும்பத்தில் உள்ளவங்க உங்கள் குணமறிஞ்சு நடந்துக்குவாங்க. கடுமையாக முயற்சித்தும் இதுவரைக்கும் நடைபெறாத காரியம் கூட இந்த மாதம் சிறப்பாக நடக்கும். பொது வாழ்க்கையில் பொறுப்புகள் உண்டாகும். மகிழ்ச்சி இதனால் வரும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகமும் உங்கள் ராசி அதிபதியான புதன் தான். அவர் இந்த மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்தார். இதன் விளைவாக பாருங்கள், கொஞ்சம் இப்போ இந்த வாரம் விரயங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். எப்படின்னா வீடு மாற்றம், இடமாற்றம், வாகனத்தால் ஏதாவது பழுது பார்க்கறது போன்ற செலவு வந்திருக்கணும். சூரியனோட புதனும் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால புத ஆதித்ய யோகம் வருது. இனிமேல் கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க நீங்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக தொழில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில், சுய தொழில் உங்களுக்கு இப்போ வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். அதற்கப்புறம் உங்கள் குடும்பத்தோட ஒத்துழைப்பும் நண்பர்களோட ஒத்துழைப்பும் பக்கபலமாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணி சுமை இருக்கும். ஆனால் அதை போட்டு குழப்பிக்காமல் கஷ்டப்படாமல் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி உங்களுக்கான வேலையை செய்யுங்க. இல்லைன்னா மனசோர்வு கூட வரும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பொறுப்பு சொல்லி நீங்கள் ஏதாவது இப்போ எப்படின்னா யாருக்காச்சும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தொகையை வாங்கி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனையில் முடிஞ்சிடும். யாருக்காகவும் வாக்குறுதியோ உத்தரவாதமோ ரெண்டுமே தராதிங்க. இதை தவிர்க்க பாருங்கள். இந்த மாதம் சிக்கல் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பயணம் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அடிக்கடி தொல்லை வரலாம். குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மருத்துவ செலவு இந்த மாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், சுக்கிரன் துலாம் ராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 இந்த 2 இடத்துக்குமே அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் அந்த சுக்கிரன். தனாதிபதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தனஸ்தானத்துக்கே அவர் வராரு. தனாதிபதி தனஸ்தானத்துக்கு வருவது அது அற்புதமான ஒரு யோகம் ஏற்படக்கூடிய நேரம். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தா வருமானம் நல்லாயிருக்கும், வளர்ச்சி இருக்கும், எதிர்காலத்தை பற்றின பயம் நீங்கும். நினச்ச காரியத்தை நினச்ச உடனே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் சரியாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் தொல்லை தந்துட்டு இருந்து எதிரிங்க கூட தானே அவங்கள விட்டு விலகிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நல்ல நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வீட்டை பழுது பார்க்கறது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. இப்போ பார்க்குற தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சி கூட கைகூடும். மொத்தத்தில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே சரியாக நடக்கிற நேரமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு. அடுத்து பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு திட்டமிட்ட காரியம் வெற்றி வாய்ப்பு தரும்.
வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபம் வரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு விட்டு போன ஒப்பந்தம் திரும்பவும் கிடைக்கும். மாணவியரை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் ஆசிரியரோட ஆதரவும் பக்கபலமான உறுதுணையும் உங்களுக்கு கிடைக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்குது, பயப்பட தேவையில்லை. வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்கும். செலவுக்கேற்ற வருமானம் இப்படியோடு வரும், அதனால் கவலைப்படாதீங்க. நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய மாதம். உங்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக இந்த மாதம் வணங்கணும். குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை ஏற்படுத்தும். வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும். வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக தரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நம்ம சேனலில் ஒவ்வொரு ராசிக்குமே வாரப்பலன் மாதப்பலன் அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கான பலன்களை தெரிவிச்சுட்டு வரோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நாட்கள் எப்பொழுதுமே நல்லதாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.